திமுக தலைவர் கருணாநிதியின் மறைவை தொடர்ந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திருவாரூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவித்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். எப்பொழுது வேண்டுமானாலும் மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்படும். அத்தோடு சேர்த்து 20 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும். இந்த இரண்டும் இல்லாவிட்டால் குறைந்தபட்சம் உள்ளாட்சி தேர்தலாவது நடத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் களத்தில் தீவிரம் பெற்றிருந்தது. ஆனால் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் தாண்டி திருவாரூர் தொகுதிக்கு இடைத்தேர்தலை அறிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். திமுக தலைவர் கருணாநிதி போட்டியிட்ட தொகுதி, வாக்கு வங்கி ரீதியாக திமுக பலமாக இருக்கும் மாவட்டம் என்பன போன்ற காரணங்களை தாண்டி திமுக தலைவராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு நடக்கவிருக்கும் முதல் இடைத்தேர்தல் என்பதால் திமுகவுக்கும் சரி, அதன் தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கும் சரி, திருவாரூர் இடைத்தேர்தல் மிக முக்கியமான இடைத்தேர்தல். இன்னொரு பக்கம் தங்கள் செல்வாக்கை உறுதி செய்ய வேண்டிய நெருக்கடியில் ஆளும் அதிமுகவும் அதன் இரட்டை தலைவர்களான எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் இருக்கிறார்கள். ஆர்கே நகரில் வெற்றி பெற்ற அமமுகவின் துணை பொதுச் செயலாளர் தினகரனுக்கும் வெற்றி பெற்றே தீர வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இவர்களை தாண்டி பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு திருவாரூர் இடைத்தேர்தல் முக்கியமான ஒன்று. ஆகவே திமுக, அதிமுக, அமமுக, பாஜக உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு திருவாரூர் தேர்தல் திருவிழாவுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றன. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த திருவாரூர் சட்டமன்ற தொகுதி வரலாற்று ரீதியாகவும் முக்கியமான தொகுதி. சுதந்திர இந்தியாவின் முதல் 2 பொதுத் தேர்தல்களின் போதும் திருவாரூர் என்கின்ற சட்டமன்ற தொகுதியே கிடையாது. 1962ஆம் ஆண்டில்தான் முதன்முறையாக திருவாரூர் சட்டமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டது. அப்போது தமிழ்நாட்டில் இருந்த 37 தனி தொகுதிகளும் திருவாரூர் தொகுதியும் ஒன்று. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக கட்சிகளுக்கு செல்வாக்குள்ள தொகுதியாக அறியப்பட்டிருந்த திருவாரூரில் நடந்த முதல் தேர்தலில் அண்ணா தலைமையிலான திமுக போட்டியிடவில்லை. மாறாக காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ராஜாஜியின் சுதந்திரா கட்சி ஆகியவற்றுக்கு இடையிலான மும்முனை போட்டியில் காங்கிரசின் அம்பிகாபதி வெற்றி பெற்றார். அதன் பிறகு நடந்த 1967 தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் தனுஷ்கோடி காங்கிரஸ் வேட்பாளர் வேதையனை வீழ்த்தி வெற்றி பெற்றார். அண்ணாவின் மறைவிற்கு பிறகு நடந்த 1971 தேர்தலில்தான் திருவாரூர் தொகுதியில் முதன்முறையாக களத்தில் இறங்கியது திமுக. ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட திமுகவில் செல்வாக்கு நிரம்பியவர்களுள் ஒருவரான தாழை மு. கருணாநிதியை வேட்பாளராக நிறுத்தியது திமுக. அந்த தேர்தலில் வெற்றி பெற திமுக தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டதன் பலனாக தாழை மு. கருணாநிதி சுமார் 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதன் பிறகு நடந்த 1977 தேர்தலிலும் திமுக வேட்பாளர் தாழை மு. கருணாநிதியே வெற்றி பெற்றார். ஆனால் இம்முறை 14,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். இத்தனைக்கும் அப்போது திமுக 2ஆக உடைந்திருந்தது. எம்ஜிஆர் தலைமையில் அதிமுக என்ற கட்சி தொடங்கப்பட்டிருந்தது. போதா குறைக்கு எமர்ஜென்சி கொடுமைகளுக்கும் ஆளாகியிருந்தது திமுக. இத்தனை தடைகளையும் தாண்டியே திருவாரூரில் திமுக வெற்றி பெற்றிருந்தது. இடதுசாரி கட்சிகள் செல்வாக்குடன் இருக்கும் தொகுதியாக அறியப்பட்ட திருவாரூரில் அப்போது திமுகவுக்கு அடுத்த 2 இடங்களை முறையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் பெற்றிருந்தனர். ஆனால் அதற்கடுத்த தேர்தலிலேயே திருவாரூர் தொகுதி மீண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வசம் சென்றுவிட்டது. மார்க்சிஸ்ட் வேட்பாளர் எம். செல்லமுத்துவிடம் திமுக வேட்பாளர் கோவி குப்புசாமி
வெறும் 1600 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றுப்போனார். 1984 தேர்தலிலும் திருவாரூர் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே வெற்றி பெற்றது. மீண்டும் செல்லமுத்துவே வென்றார். எம்ஜிஆரின் மரணத்திற்கு பிறகு அதிமுக இரண்டாக உடைந்தது. ஜெயலலிதா தலைமையில் ஒரு பிரிவும், ஜானகி எம்ஜிஆர் தலைமையில் மற்றொரு பிரிவும் செயல்பட்டன. அந்த தேர்தலிலும் காங்கிரஸ் வேட்பாளரை வீழ்த்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே வெற்றி பெற்றது. இம்முறை வெற்றி பெற்றவர் எம் தம்புசாமி. இரண்டாம் இடம் பெற்றவர் அதிமுக ஜெயலலிதா அணி சார்பில் போட்டியிட்ட நாகூரான் ராஜா. இவர் பெற்ற வாக்குகளைப் போல இருமடங்கு வாக்குகளை பெற்றிருந்தார் சிபிஎம் வேட்பாளர் தம்புசாமி. 1989 வென்ற தம்புசாமிதான் ராஜீவ் அனுதாப அலை வீசிய 1991 தேர்தலிலும் வெற்றி பெற்றார். 1971 மற்றும் 77 தேர்தல்களில் வெற்றி பெற்ற திமுகவுக்கு திருவாரூரில் மீண்டும் வெற்றி வாய்ப்பு கிடைத்தது. 1996 தேர்தலின் போதுதான் அதுவரை கம்யூனிஸ்ட் கட்சியின் கோட்டையாக இருந்த திருவாரூரில் அப்போது திமுக சார்பில் ஏ அசோகன் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் ஆறுமுக பாண்டியன், சிபிஎம் சார்பில் வீராசாமி உள்ளிட்டோர் போட்டியிட்டனர். ஆனால் திமுக வேட்பாளர் அசோகர் சுமார் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதே அசோகன் அடுத்து நடந்த 2001 தேர்தலில் வெறும் 1300 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார். 2006 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திருவாரூர் தொகுதிக்கு முதன்முறையாக அமைச்சர் தொகுதி அந்தஸ்து கிடைத்தது. ஆம், அந்த தேர்தலில் திருவாரூர் தொகுதியில் வெற்றி பெற்ற மதிவாணனை பால்வளத்துறை அமைச்சராக்கினார் முதலமைச்சர் கருணாநிதி. அதுநாள் வரை தனித்தொகுதியாக இருந்த திருவாரூர் சட்டமன்ற தொகுதி 2011 தேர்தலின் போது பொது தொகுதியாக மாற்றப்பட்டது. பெரும்பாலும் சென்னைக்கு உள்ளேயே போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்த திமுக தலைவர் கருணாநிதி மீண்டும் சென்னைக்கு வெளியே, குறிப்பாக தன்னுடைய சொந்த மாவட்டத்தைச் சேர்ந்த தொகுதியில் போட்டியிட விரும்பினார். அதற்கேற்ப திருவாரூர் தொகுதி தயார் செய்யப்பட்டது. எம்ஜிஆர் காலத்திலேயே திமுகவின் கோட்டையாக விளங்கிய சென்னையை தவிர்த்துவிட்டு சொந்த ஊரில் போட்டியிடுவது தோல்வி பயத்தால்தான் என்ற விமர்சனத்தை கருணாநிதி மீது அதிமுகவினர் முன்வைத்தனர். உண்மைதான், கருணாநிதி சென்னைக்கு உட்பட்ட தொகுதிகளில்தான் அதிக முறை போட்டியிட்டு இருந்தார். அதற்காக சென்னைக்கு வெளியே கருணாநிதி போட்டியிட்டதே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. உண்மையில் திமுக போட்டியிட்ட முதல் பொது தேர்தலான 1957 தேர்தலின் போதே தனது சொந்த தொகுதியான நாகப்பட்டினத்தில் போட்டியிட விரும்பினார் கருணாநிதி. அதை அண்ணாவிடமும் சொல்லிவிட்டு தொகுதிக்கு சென்று வெற்றி வாய்ப்புகளை எல்லாம் அலசி பார்த்துவிட்டு வந்திருந்தார். ஆனால் அண்ணாவோ கருணாநிதி வெற்றி பெற்றார். ஆனால் அவர் தலைமையிலான திமுகவுக்கு ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு அமையவில்லை. ஆகவே எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தார் கருணாநிதி. முதுமை காரணமாக
சக்கர நாற்காலியில் வலம் வந்த கருணாநிதிக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் அமர்வதற்கு சிறப்பு வசதி கோரியது திமுக. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் செய்து தரப்படவில்லை. ஆகவே திருவாரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் கருணாநிதி சட்டமன்றத்திற்கு வருவது முழுவதுமாக குறைந்து போனது. பிறகு 2016 சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட்ட கருணாநிதி மீண்டும் திருவாரூர் தொகுதியிலிருந்தே களமிறங்கினார். இம்முறை கருணாநிதிக்கு எதிராக பன்னீர்செல்வம் என்கின்ற வேட்பாளரை நிறுத்தினார் ஜெயலலிதா. அநேகமாக திமுக தலைவர் போட்டியிடும் கடைசி தேர்தலாக இது இருக்கக்கூடும் என்பதால் மிகுந்த உற்சாகத்துடன் திமுகவினர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அதற்கு கைமேல் பலன் கிடைத்தது. ஆம், திமுக தலைவர் கருணாநிதி சுமார் 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 1957 முதல் தேர்தல் களத்தில் இருக்கும் கருணாநிதி பெற்ற மிகப்பெரிய வெற்றி இது. ஆகஸ்டில் திமுக தலைவர் கருணாநிதி மறைந்ததை தொடர்ந்து 6 மாதங்களுக்குள் திருவாரூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் உருவானது. இடைப்பட்ட காலத்தில் திருப்பரங்குன்றம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் AK போஸ் மரணமடையவே திருவாரூர், திருப்பரங்குன்றம் தொகுதிகளுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. இந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அதிமுக MLAக்கள் தொடர்ந்திருந்த மேல்முறையீட்டு வழக்கில் தகுதி நீக்கம் செய்த சபாநாயகரின் முடிவு செல்லும் என்று 3வது நீதிபதி தீர்ப்பளித்ததை தொடர்ந்து அந்த தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. அதற்கேற்ப சம்பந்தப்பட்ட 18 பேரும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய விரும்பாத நிலையில் திருவாரூர், திருப்பரங்குன்றத்தோடு சேர்த்து மொத்தம் 20 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. அப்படி 20 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் பட்சத்தில் அது ஆட்சி மாற்றத்தையே ஏற்படுத்தும் என்று கருத்து பலமாக எழுந்தது. ஆக இடைத்தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற கேள்வி வலுப்பெற்று வந்த சூழலில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக அரசின் தலைமை செயலாளர் கடிதம் ஒன்றை எழுதினார். அந்த கடிதத்தில் 2018 அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை அதிகமாக பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்து ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே திருவாரூர் தொகுதிக்கு இப்போதைக்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் தமிழக அரசின் தலைமை செயலாளர். அதேபோல் திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக அந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த திமுக வேட்பாளர் சரவணன் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் இருப்பதால் அந்த தொகுதிக்கும் இப்போதைக்கு இடைத்தேர்தல் வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் தமிழக அரசின் தலைமை செயலாளர். இங்கே வியப்பு என்னவென்றால், தமிழக அரசின் தலைமை செயலாளர் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதுவதற்கு சில தினங்களுக்கு முன்புதான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கான இடைத்தேர்தல் பணிகள் குறித்து பேச செயல் வீரர்கள் கூட்டத்தை கூட்டியிருந்தனர். தமிழக அரசின் தலைமை செயலாளர் எழுதிய கடிதத்தை எவ்வித மறுப்பும் இல்லாமல் உடனடியாக ஏற்றுக்கொண்ட தேர்தல் ஆணையம் இப்போதைக்கு இடைத்தேர்தல் இல்லை என்று அறிவித்தது. அது மிகப்பெரிய விவாதங்களையும் சர்ச்சைகளையும் கிளப்பியது. இடைப்பட்ட காலத்தில் இடைத்தேர்தல் பற்றிய பேச்சுக்கள் அடங்கி மக்களவை தேர்தல், பிரதமர் வேட்பாளர் என்பது போன்ற கருத்துக்கள் விவாத பொருளாக மாறின. திடீரென அதிமுக பாஜக கூட்டணி பற்றிய பேச்சுக்கள் எழுந்தன. குறிப்பாக பிரதமர் மோடி எம்ஜிஆரை புகழ்ந்து பேசியதும், 80களில் எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டதற்கு இந்திரா காந்தியே காரணம் என்று சொன்னதும் அதிமுக பாஜக கூட்டணிக்கான வாய்ப்புகளை அதிகரித்தன. போதா குறைக்கு தமிழக அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி இருவரும் டெல்லி சென்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அருண்ஜேட்லி ஆகியோரை சந்தித்தது, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சந்தித்தது போன்றவை பாஜக அதிமுக கூட்டணிக்கான ஆரம்பகட்ட நகர்வுகளாகவே பார்க்கப்பட்டன.
என்ன நடக்கிறது என்பது தெளிவாக தெரியாத நிலையில் திடீர் திருப்பமாக ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொன்ன மாநில சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம், ஜெயலலிதாவின் மருத்துவ சிகிச்சையில் மிகப்பெரிய சதி இருப்பதாகவும், ஜெயலலிதாவுக்கு ஆஞ்சியோகிராம் சிகிச்சை தந்திருந்தால் இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பார் என்றும், அந்த சிகிச்சையை தரவிடாமல் தடுத்தது யார் என்றும் கேள்வி எழுப்பி சர்ச்சையை கிளப்பினார். ஜெயலலிதா மரணம் குறித்து ஆறுமுகசாமி ஆணையம் விசாரணையை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் திடீரென ஜெயலலிதா மரணம் குறித்து தமிழக அமைச்சரை பொதுவெளியில் வைத்து புகார் சொல்வது ஏன் என்ற கேள்வி எழுந்தது. இங்கே வியப்பு என்னவென்றால், சட்ட அமைச்சர் சி.வி. சண்முகம் பகிரங்கமாக குற்றம் சாட்டிய ஓரிரு மணித்துளிகளில் திருவாரூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவித்தது இந்திய தேர்தல் ஆணையம். உண்மையில் சட்டமன்ற உறுப்பினர் பதவி காலியான 6 மாதங்களுக்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது தேர்தல் விதி. அதன் அடிப்படையில் தற்போது திருவாரூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியாகி உள்ளது என்றாலும், திருப்பரங்குன்றம், திருவாரூர் உள்ளிட்ட 20 தொகுதிகள் இடைத்தேர்தலுக்கு தயாராக இருக்கும் நிலையில் திருவாரூருக்கு மட்டும் தேர்தல் நடத்துவது ஏன்? ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, தினகரன் உள்ளிட்டோருக்கு டெல்லி நடத்தும் அமில சோதனையா திருவாரூர் இடைத்தேர்தல்? இன்னும் சில வாரங்களில் விடை தெரிந்துவிடும்.